ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஹவுஸ்வல் ட்ரீம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீட்டோட பிளான் பார்த்திங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரியான ஒரு வீட்டு சைஸ் தான். ஸோ வீட்டோட பிளான் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஈஸ்ட் பார்த்து ரோடு இருக்குது. ஸோ ரோடு வந்து ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி இருக்குது. சைட்டோட சைஸ் பார்த்திங்கன்னா 34க்கு 51 அடிங்க. ஸோ இதுதான் வந்து அகலம் 34க்கு 51 அடி இருக்குது. ஸோ ஈஸ்ட் பார்த்து வந்து நம்மளுக்கு 34 அடி இருக்குது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இதில் வந்து 3 பெட்ரூம்க்கான ஆப்ஷன் தான் கொடுத்துருக்கிறது. ஸோ டோட்டல் ஸ்கொயர் ஃபீட் பார்த்திங்கன்னா 1734 ஸ்கொயர் ஃபீட் இருக்குது. ஸோ நல்லாவே தாராளமான பெரிய ஸ்பேஸ் தான். ஸோ இதில் வந்து பேக் சைடில் வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து 1 ஃபீட் இருந்தால் போதுமானதுன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்தாச்சு. இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா 2 ஃபீட்டுக்கான செட் பேக் அண்ட் ரைட் சைட்லையுமே 2 ஃபீட்டுக்கான செட் பேக் தான் கொடுத்துருக்கிறது. ஸோ வாங்க அடுத்தது வீட்டோட பிளானை பார்த்துடலாம். ஸோ ஸ்டேர் கேஸ் பார்த்தீங்கன்னா சவுத் ஈஸ்ட் கார்னரில் தான் கொடுத்துருக்கேன். ஸோ 7 ஃபீட்ன்ற அகலத்தோடு இருக்குது. ஸோ இதில் வந்து 3.5 அண்ட் 3.5 கொடுத்துக்கலாம். அண்ட் இல்லைனா ஃப்ரண்ட்டில் நீங்கள் 3 ஃபீட் கொடுத்துட்டு சென்டரில் கூட ஒரு 1/2 ஃபீட் பேசேஜ் வேணும்னா அந்த மாதிரி கூட பிளான் பண்ணிக்கலாம். அண்ட் கார் பார்க்கிங் பார்த்தீங்கன்னா 12 ஃபீட்டுக்கு 9 ஃபீட்ன்ற அளவுக்கான சைஸில் இங்கே ஸ்பேஷியஸான ஒரு கார் பார்க்கிங்கான ஆப்ஷன் இருக்குது. இங்கே ஃப்ரண்ட் சைட்லையுமே அவங்களுக்கு இன்னும் கூட இடம் இருக்கிறதுனால அவங்க வந்து அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது மெயின் டோர் என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரியான ஒரு மெயின் டோர் என்ட்ரன்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா சிட் அவுட்கான ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா என்ட்ரு ஆகணுமே இங்கே ட்ராயிங் ரூம். ஸோ 10 ஃபீட்டுக்கு 8 ஃபீட் அளவுக்கான ஸ்பேஷியஸான ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது. இங்கே வந்து ஒரு நார்மலான ஒரு ஷூ ரேக்குக்கான ஆப்ஷன் கொடுத்துக்கலாம். இல்லைனா ஒரு புத்தர் சிலை அந்த மாதிரியான டிசைன் ஃபார்மேட்டில் ஏதாச்சும் பிளான் பண்ணிக்கலாம். இங்கே விண்டோக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். 4 ஃபீட்டுக்கு 4 ஃபீட்ன்ற அளவுக்கான ஒரு விண்டோக்கான ஆப்ஷன் இருக்குது. ஸோ என்ட்ரு ஆனோம்னா லிவிங் ஹால் பார்த்தீங்கன்னா 15 ஃபீட் 9 இன்ச்சுக்கு 18 ஃபீட் அளவுக்கான ஸ்பேஷியஸான பெரிய லிவிங் ஹாலுக்கான ஆப்ஷன் இருக்குது. ஸோ இங்கே டிவி கொடுத்துட்டு இந்த இடத்துலையுமே சோஃபா கொடுத்துக்கலாம், இந்த இடத்துலையும் சோஃபா கொடுத்துக்கலாம். இல்லைனா இங்கே டிவி கொடுத்துட்டு இங்கே எல் டைப் சோஃபா மாதிரி போட்டுக்கலாம். ஸோ நம்மளோட கன்வீனியன்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா விண்டோ சைஸ் பெருசாக வேணான்னு சொன்னனால இங்கேயுமே 4 ஃபீட்டுக்கு 4 ஃபீட் கொடுத்தாச்சு. இங்கேயுமே 4 ஃபீட்டுக்கு 4 ஃபீட்ன்ற சைஸில் இந்த பக்கமும் ஒரு விண்டோக்கான ஆப்ஷன் தான் கொடுத்துருக்கிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா கிச்சனோட சைஸ் வந்து 12 ஃபீட் 9 இன்ச்சுக்கு 8 ஃபீட் அளவுக்கான ஸ்பேஷியஸான கிச்சன் ஹெல் டைப் ஸ்லாப் கொடுத்து இங்கே வந்து கேஸ் ஸ்டவ் அதுக்கு பக்கத்துலேயே சிங்க்குக்கான ஆப்ஷன் கொடுத்துக்கலாம். அண்ட் இங்கே வந்து பூஜா ரூம்க்கான ஆப்ஷன் கேட்டிருந்தாங்க. வெஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரியான பூஜா ரூம் வேணும்னு கிளைண்ட் கேட்டிருக்கனால அந்த ஆப்ஷனுக்கான இது கொடுத்துருக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா யூட்டிலிட்டி வந்து 5 ஃபீட்டுக்கு 8 ஃபீட்ன்ற சைஸ்க்கு வந்து கம்ப்ளீட்டான யூட்டிலிட்டிக்கான ஸ்பேஸ் தான் கொடுத்துருக்கிறது. ஸோ லிவிங் ஹால்லேருந்து இந்த பக்கம் எடுத்தோம்னா நம்மளுக்கு 2 பெட்ரூம்க்கான ஆப்ஷன் இருக்குது. இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா 12 ஃபீட்டுக்கு 12 ஃபீட் 8 இன்ச்ன்ற சைஸில் இருக்குது. ஸோ இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம் 5 ஃபீட்டுக்கு 6 ஃபீட்ன்ற சைஸில் இருக்குது. இங்கே வந்து நம்மளுக்கு சின்னதான ஒரு பேசேஜாக இருக்கும். இந்த பேசேஜில் பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து நம்மளுக்கு ஒரு கேலரி மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஃபோட்டோ ஃப்ரேம்லாம் வச்சுக்கிறதுக்கு நல்ல ஒரு ஐடியாவாக இந்த இடத்த யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா ஒரு வாஷ் பேசன் பாயிண்ட் கொடுத்துட்டு இங்கே நம்ம வந்து டைனிங் பிளான் பண்ணால் கூட அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம பிளான் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஒரு பெட்ரூம் வித் அட்டாச் பாத்ரூம். இங்கேயுமே நம்மளுக்கு வந்து நார்த் ஃபேஸிங் பார்த்த மாதிரியான ஒரு பெட்டுக்கான ஆப்ஷன் தான் கொடுத்துருக்கிறது. இந்த பெட்ரூமில் இந்த சைடில் பார்த்தோம்னா 4 ஃபீட்டுக்கு 4 ஃபீட்ன்ற சைஸில் ஒரு விண்டோக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். அடுத்தது அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்கோம். அங்கேயுமே ஒரு சின்னதான வென்டிலேட்டர் 2x2 ஒரு விண்டோ சைஸ் வந்து இதுக்கு நம்ம பிளான் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டோருக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தோம்னா இன்னொரு பெட்ரூமுக்கான ஆப்ஷன் தான். இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்திங்கன்னா 12 ஃபீட்டுக்கு 14 ஃபீட் நல்லாவே ஸ்பேஷியஸான பெரிய பெட்ரூமுக்கான ஆப்ஷன் இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா இங்கேயுமே 4 ஃபீட்டுக்கு 4 ஃபீட் விண்டோ, இங்கேயுமே 4 ஃபீட்டுக்கு 4 ஃபீட் விண்டோன்ற மாதிரி ஒரு கிராஸ் வென்டிலேஷனை ஃபாலோ பண்ணுற மாதிரியான ஒரு பெட்ரூமுக்கான ஆப்ஷன் இருக்குது. நார்த் ஃபேஸிங் பார்த்த மாதிரியான பெட்டுக்கான ஆப்ஷன் கிங் சைஸ் பெட்டும் போட்டுக்கலாம், குயின் சைஸ் பெட்டுமே போட்டுக்கலாம். வார்ட்ரோப் பிளான் பண்ணும்போது சவுத் வெஸ்ட்டில் பிளான் பண்ணுறதா இருந்தால் இந்த இடத்துல ஒரு சின்னதான வார்ட்ரோப் கொடுத்துக்கலாம். பட் கிளைண்ட் வந்து இந்த இடத்துல கொடுத்துக்கிறேன்ற மாதிரி தான் பிளானில் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து இந்த இடத்துல தான் கொடுத்துப்பாங்க. ஸோ இந்த இடத்துல வார்ட்ரோப்கான ஆப்ஷன் கொடுத்து இங்கே ஒரு சின்ன கபோர்டுக்கான ஆப்ஷனும் கொடுத்துக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பாத்ரூமோட சைஸ் வந்து 4 ஃபீட்டுக்கு 14 ஃபீட் அளவுக்கான ஒரு சைஸில் தான் இருக்குது. ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டான ஒரு சைஸ் இது. பட் ஆனால் இது வந்து 4 ஃபீட்டுக்கு 7 ஃபீட்ன்ற சைஸோடு இருக்கும். ஸோ இந்த பாத்ரூமோட சைஸ் வந்து 4 ஃபீட்டுக்கு 7 ஃபீட். அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இங்கே அவுட்டரில் வந்தோம்னா மெயின் இந்த லிவிங் ஹால்லேருந்து ஒரு காமன் பாத்ரூம்க்கான ஆப்ஷன் இருக்குது. 4 ஃபீட்டுக்கு 6 ஃபீட்ன்ற அளவுக்கு சைஸில் இங்கே ஒரு காமன் பாத்ரூம்க்கான ஆப்ஷன் இருக்குது. இங்கே வந்து ஒரு டோர். ஸோ பெட்ரூமோட டோர் தான் இது. ஸோ பெட்ரூமோட டோர் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் என்ட்ரு ஆகிற மாதிரி இருக்கும். லிவிங் ஹால்லேருந்து என்ட்ரு ஆகிற மாதிரியான ஒரு ஆப்ஷன். பெட்ரூமோட சைஸ் பார்த்திங்கன்னா 11 ஃபீட் 5 இன்ச்சுக்கு 14 ஃபீட் என்ற அளவுக்கான ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம் சைஸ் தான் இது. ஸோ இதுதான் வீட்டோட கம்ப்ளீட்டான ஒரு வியூ. ஸோ நல்லா ஒரு ட்ரிபிள் பெட்ரூம் ஒரு 1734 ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஸ்பேஷியஸாக இருக்கும்போது நம்மளுக்கு வந்து இன்னும் கூட பெட்டரான ஒரு பெட்ரூம்ஸ் கொடுத்துக்கிறதுக்கு பெட்டராக இருக்கும். ஸோ பெட்ரூமோட சைஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல ஓரளவுக்கு நல்ல பெரிய சைஸஸ் தான்.
இந்த பாத்ரூம் பொறுத்தளவுக்கு காமன் பாத்ரூம் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இல்லைனா அட்டாச் பண்ணி இந்த பக்கமும் வால் க்ளோஸ் பண்ணி இங்கேயும் அட்டாச் பாத்ரூம்க்கான ஆப்ஷனும் கொடுத்துக்கலாம். இல்லைனா இந்த பாத்ரூம்லேயே வந்து டபுள் டோர் மாதிரியான ஆப்ஷன் கொடுத்தோம்னா 2 பக்கமுமே நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு ஆப்ஷனில் இங்கேயுமே கொடுத்துக்கலாம். ஸோ அட்டாச் பாத்ரூம் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி கூட நம்ம பிளான் பண்ணிக்கலாம். செட் பேக் பொறுத்தளவுக்கு ரைட் சைட்லையும் 2 ஃபீட் கொடுத்தாச்சு, லெஃப்ட் சைட்லையுமே 2 ஃபீட்டுக்கான ஆப்ஷன் கொடுத்தாச்சு. ஸோ இதுதான் வந்து கம்ப்ளீட்டான ஒரு வியூ. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இன்டீரியர் டிசைன்ஸ் எல்லாம் நம்ம பண்ணிக்கிட்டோம்னா அதுவுமே இன்னும் கூட காஸ்ட்லியராக இருக்கும். ஸோ இன்டீரியர் டிசைனுக்கு வந்து செப்பரேட்டான ஒரு சார்ஜஸ் இருக்கும். நார்மலான கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ரேட்டோடு இருக்கும். ஸோ பொதுவாக பார்த்திங்கன்னா ஒரு 1800 அந்த மாதிரியான ரேட்டில் கூட பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரியான ரேட்டில் பண்ணும்போது ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு 1800 அந்த மாதிரி பண்ணால் கூட கன்ஸ்ட்ரக்ஷன் 31 lakhs கிட்டத்தட்ட கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு நம்மளுக்கு காஸ்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்பரான பிளான் பண்ணிக்கலாம். இதோட 3D வியூ வேணும்னா கூட நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறோம். உங்கள் வீட்டுக்குமே இதே மாதிரி பிளான் டிசைன் எலிவேஷனில் தேவைப்பட்டால் கீழே உள்ள நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.